எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாருமே பார்த்து ரசிச்சு, ஏன் சில பேர் போட்டு கூட பார்த்துருக்கிற அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சிக்கு பின்னாடி ஒரு $1 மில்லியன் ரகசியம் இருக்கு. அதை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ஒரு மஞ்சள் டிஷர்ட் மட்டும் கிடையாது. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அந்த ஜெர்சில தெரியிற ஒரு சின்ன லோகோவோட உண்மையான மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு? இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற முக்கியமான கேள்வியே இதுதாங்க. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சிங்கிறது வெறும் துணியால செஞ்ச ஒரு Dress மட்டும் இல்ல. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இது ஒரு நடமாடும் ரியல் எஸ்டேட். அதாவது ஒரு வாக்கிங் ரியல் எஸ்டேட். கிரவுண்ட்ல ஒவ்வொரு பிளேயரும் ஒரு நடமாடுற விளம்பர பலகை மாதிரி. இந்த ஒரு ஐடியா தான் மொத்த கேமையும் மாத்தி போடுது. அப்போ இந்த வாக்கிங் பில்போர்ட் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது? வாங்க இந்த ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்னா என்னன்னு பேசிக்கா பார்ப்போம். ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு கம்பெனி ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அவங்களோட ஜெர்சியில தங்களோட லோகோவை போட்டுப்பாங்க. இது மூலமா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான பிராண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஒரு ஸ்பான்சர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டீமுக்கு காசு கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்க லோகோ ஜெர்சிக்கு வருது. அந்த ஜெர்சி மூலியமா கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் கிட்ட ரீச் ஆகுது. கடைசியா அந்த பிராண்டோட பேரு மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருது. செம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இல்ல? இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு ஐபிஎல் சீசனை மட்டுமே கிட்டத்தட்ட 400 மில்லியனுக்கு மேல மக்கள் பார்க்கறாங்க. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய ஆடியன்ஸை வேற எங்க போய் பிடிக்க முடியும் சொல்லுங்க. இதுக்கு தான் ஸ்பான்சர்ஸ் இப்படி பணத்தை கொட்டுறாங்க. ஓகே, எத்தனையோ டீம்ஸ் இருக்கு, ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் ஏன் ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு தங்கச்சுரங்க மாதிரி தெரியுது? சிஎஸ்கேவை ஒரு பிரீமியர் பார்ட்னரா மாத்திர அந்த விஷயம் என்ன? அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல்ல, சிஎஸ்கேக்கு உலகம் பூரா பயங்கரமான ரொம்ப லாயலான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ரெண்டாவது, அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. மூணாவது, தல தோனி மாதிரி ஐகானிக் பிளேயர்ஸ் இருக்கிறதால மீடியா வெளிச்சம் எப்பவுமே அவங்க மேலதான். இதெல்லாம் சேர்ந்து தான் சிஎஸ்கேவை ஒரு பவர்ஃபுல் பிராண்டா மாத்துது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயம் என்னன்னா, ஜெயிக்கிற ஒரு டீம் கூட உங்க பிராண்டை நீங்க இணைக்கும் போது மக்கள் பார்வையில உங்க பிராண்டும் ஒரு வின்னரா தான் தெரியும். இதுதாங்க சிஎஸ்கே கொடுக்கிற மிகப்பெரிய வேல்யூ. இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க வாங்க ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிஎஸ்கேக்கும் அசோக் லேலாண்டுக்கும் நடுவுல நடந்த டீல் இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடி. இந்த டீல் ஒரு சிம்பிளான கிவ் அண்ட் டேக் தான். அசோக் லேலாண்ட் மாதிரி கம்பெனிங்க பல $1 மில்லியன் ஸ்பான்சர்ஷிப்பா தராங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஜெர்சில ஒரு பிரைம் ஸ்பாட், சிஎஸ்கேங்கிற ஒரு சாம்பியன் பிராண்டோட அசோசியேஷன், அப்புறம் அதோட கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் கூட ஒரு டைரக்ட் கனெக்ட். இதுதாங்க விஷயம். சரி, இந்த முதலீட்டுல இருந்து ஸ்பான்சர்ஸ் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்கறாங்க? அதாவது அவங்க போடுற காசுக்கு என்ன திரும்ப வருது? இதுதான் நாம ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். முதல்ல அவங்க பிராண்டை பத்தின அவேர்னஸ் அதிகமாகணும். ரெண்டாவது, சிஎஸ்கே ஃபேன்ஸ் மூலியமா கஸ்டமர் லாயல்ட்டியை உருவாக்கணும். கடைசியா இது அவங்களோட நேரடி சேல்ஸையும் அதிகப்படுத்தணும்னு நம்புறாங்க. இப்போ நாம இந்த அனாலிசிஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஜெர்சியோட வேல்யூங்கிறது அதோட முன்பக்கத்துல இருக்கிற லோகோவை மட்டும் பொறுத்ததில்ல, அதோட ஒவ்வொரு இன்ச்சும், ஆமாங்க, ஒவ்வொரு இன்ச்சும் ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. சிஎஸ்கே சைட் பேஃப் வேல்யூ, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பார்க்கறதுக்கு இன்டர்நெட்ல கிடைச்ச ஏதோ ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி இருக்குல்ல? ஆனா இது அந்த ஜெர்சியோட மதிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ரகசியத்தையே திறக்க போகுது. அப்போ இந்த சைடிக் வேல்யூனா நிஜமா என்ன அர்த்தம்? இப்போ உங்க எல்லாருக்கும் இதே கேள்விதான் மனசுல ஓடிட்டு இருக்கோம். வாங்க அந்த சீக்ரெட்டை உடைப்போம். சைடெக் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஜெர்சியோட ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, அதோட சைடு பகுதி தான். ஆமா, அந்த சின்ன இடம் தான். பேட்டிங் பண்ணும்போதோ இல்ல பவுலிங் போடும்போதோ அந்த இடம் கேமரால அடிக்கடி தெரியும். அதனால அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. அதுவே ஒரு தனி அட்வர்டைசிங் ஸ்பாட். சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜெர்சியோட ஃப்ரண்ட், பேக், ஸ்லீவ்ஸ், ஏன் ஷோல்டர் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா விலை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மெயின் ஸ்பான்சருக்கான ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கிறதுலயே காஸ்ட்லி. ஆனா பேக் சைடு, ஸ்லீவ்ஸ், அப்புறம் நாம இப்போ பார்த்த சைடாக் மாதிரி இடங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜெர்சியோட மொத்த $1 மில்லியன் வேல்யூவை உருவாக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஜெர்சியோட பிசினஸ் வேல்யூ என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ஜெர்சில இருக்கிற லோகோஸ் அந்த டீமுக்கும் ஃபேன்ஸுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை பத்தி என்ன சொல்லுது? இது வெறும் பிசினஸ் மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல இதுல ஏதாச்சும் இருக்கா? யோசிச்சு பாருங்க.